எல்லோருக்கும் வணக்கம். ஜிஎஸ்டி தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சி மூலம் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. ஜிஎஸ்டி 7 ஆண்டுகள் முடிந்துவிட்டது, 8 மாதங்களும் முடிந்துவிட்டன. ஆனால் மாற்றங்கள் 700 மாற்றங்கள் வரவில்லை. 10,700 மாற்றங்களை ஜிஎஸ்டி சட்டத்தில் வரி ஆலோசகர்கள், ஜிஎஸ்டிபிக்கள், சில்லறை வணிகர்கள் சந்தித்துக் கொண்டே இருக்கிறார்கள். இதனுடைய பாதிப்புகள் எல்லாம் வரித்துறை செய்யக்கூடிய ஜிஎஸ்டிபிக்கள் மற்றும் வரி ஆலோசகர்களுக்குத்தான். தமிழ்நாடு மாநில ஜிஎஸ்டி அதிகாரிகளுக்கோ அல்லது மத்திய கலால் மற்றும் சுங்க இலாக்கா அதிகாரிகளுக்கோ கிடையாது. தொழில் நட்டம், பண இழப்புகள், மன கசப்புகள், வீண் சண்டை சச்சரவுகள் மற்றும் தாமதங்கள், மனித உரிமைகள் மீறல், ஜிஎஸ்டி போர்ட்டலுடைய தொல்லைகள், ஜிஎஸ்டி போர்ட்டலுடைய அடாவடித்தனங்கள் எல்லை மீறிவிட்டன என்றே சொல்லலாம். ஆன்லைன் வந்தது எல்லோருக்கும் சௌரியம் என்பதற்காகத்தான் ஆன்லைனில் கொண்டு வந்தார்கள். ஆனால் இன்ஃபோசிஸ் நிர்வகிக்கக்கூடிய இந்த ஜிஎஸ்டி போர்ட்டல் என்று சொல்லப்படுகின்ற ஜிஎஸ்டிஎன் நெட்வொர்க் மகா மோசமான ஒரு சூழ்நிலையில் தான் தற்போது சில்லறை வர்த்தகத்தை தள்ளி கொண்டிருக்கிறார்கள். அவர்களை நம்பி தொழில் செய்யக்கூடிய ஜிஎஸ்டிபிக்கள் மற்றும் வரி ஆலோசனை நிலைமை மகா மோசம். காரணம், ஏகப்பட்ட பொருளாதார இழப்புகளை ஏற்படுத்துவதற்கு ஜிஎஸ்டி சட்டமும் ஒரு காரணமாக தமிழ்நாடு மாநில ஜிஎஸ்டி அதிகாரிகள் தான் சொல்கிறார்கள். இதற்கு முன்னெல்லாம் டிசி ஆபீஸ், டெப்டி கமிஷனர் ஆபீஸ், இணை ஆணையர் அலுவலகங்கள் மற்றும் துணை ஆணையர் அலுவலகங்கள், ஜாயிண்ட் கமிஷனர் ஆபீஸ் தமிழ்நாட்டில் இயங்கிக் கொண்டுதான் இருந்தன. ஆனால் அந்த அளவிற்கு தெரியாது. ஆனால் தற்போதுள்ள டிசி ஆபீஸ் அலுவலகங்கள் என்பது மிகவும் பரபரப்பாக செயல்படுகிறது. காரணம், அவர்கள் ஜிஎஸ்டி சட்டம் 6 ஆண்டுகளுக்கு பழைய கணக்குகள் எடுத்து பார்ப்போம் அப்படி என்று சொல்கிறது என்று சொல்லி 5 ஆண்டுகளுக்கு பிறகு, 2 மாதங்களுக்கு பிறகு, அல்லது 4 ஆண்டுகள் 3 மாதங்களுக்கு பிறகு, 5 ஆண்டுகள் 7 மாதங்களுக்கு பிறகு ஜிஎஸ்டி நோட்டீஸ் அனுப்புகிறார்கள். அதுவும் ஆன்லைனில் அனுப்புகிறார்கள். இமெயில் பார்க்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். பார்க்காத பட்சத்தில் அடுத்து ஆர்டர் போடுகிறார்கள். ஆர்டர் போட்ட பிறகு சில்லறை வணிகருடைய வங்கி கணக்கு முடக்கப்படுகிறது. வங்கி கணக்கு முடக்கப்படும் விவரமே அந்த வங்கியினுடைய அதிகாரி, பேங்க் மேனேஜர் அந்த குறிப்பிட்ட வணிகருக்கு போன் செய்து சொன்ன பிறகுதான் தெரிகிறது. அதன் பிறகு வரி ஆலோசகருக்கு தெரிகிறது, ஜிஎஸ்டிபிக்களுக்கு தெரிகிறது. அப்போது நாம் ஒன்றும் செய்ய முடியாத நிலைமை இருக்கிறோம். சிஜிஎஸ்டி அல்லது எஸ்ஜிஎஸ்டி பார்ட் பணம் வங்கி கணக்கு அப்படியே அந்த டிசி அலுவலகங்கள், அந்த சர்க்கிள் ஆபீஸுடைய அலுவலக வங்கி கணக்கிற்கு மாற்றப்படுகிறது. இதுதான் ஜிஎஸ்டி சட்டம். ஆக மிக கடுமையான சட்டம். எந்த ஒரு முன்னெடுப்பும் இல்லாமல் செயல்பாடு என்பது அதிர்ச்சியையும் ஆச்சரியத்தையும் ஏற்படுத்துகிறது. தயவு செய்து வணிக சங்கங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும், வரி ஆலோசகர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும். மீண்டும் அடுத்த காலையில் சந்திப்போம். இந்த காலையில் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மீண்டும் அடுத்த காலையில் சந்திக்கிறேன். பட்டுக்கோட்டை ரமேஷ், ஜிஎஸ்டி.